ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சென்னையோட ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டான பட்டினம் பக்கோடா தான் நம்ம செய்ய போகிறோம். அந்த காலத்தில் சென்னையை லவ்விங்காக பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அப்போ பார்த்திங்கன்னா ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்னால் அந்த பட்டினம் பக்கோடா தான். டேஸ்ட் பார்த்திங்கன்னா அடிப்பொடியாக இருக்கும். நம்ம வீட்டிலே சுலபமாக செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்டில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணிவிட்டு அந்த கீயும் பேக்கிங் சோடாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் காட்டின மெஷர்மெண்ட் கப் ஒரு 1/2 கப் மெஷர்மெண்ட். அதில் அரிசி மாவு, கடலை மாவு, அப்புறம் பொட்டுக்கடலையை மாவாக இடித்து வச்சுட்டு 3மே ஈக்குவல் ரேஷியோவில் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 மாவுமே நல்லா அந்த நெய்யோடு சேர்ந்து கலந்து வரணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் அண்ட் பொடியாக நறுக்குன்னு சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பில், பச்சை மிளகு, இஞ்சி இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியனில் இருக்கிற தண்ணியே கொஞ்சம் போதுமானதாக இருக்கும். அதை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன் பிட்வீன் நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 4லேருந்து 5 பூண்டு பல் ஸ்கின்னோட சேர்த்து நல்லா கோஸ் பவுடராக அரைச்சி அதையும் இந்த பேட்டரோட சேர்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தெளித்து மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா எண்ணெய் நிறைய குடிச்சிடும். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேட்டர்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். அண்ட் குறிப்பாக நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ ஃபுல் ஸ்டவ்மே பார்த்திங்கன்னா சிம்மில் தான் இருக்கணும். பிகாஸ் ஹை ஸ்பீடில் வச்சு ஃப்ரை பண்ணால் ஈஸியாக வெளியே கிறிஸ்பாக முறுமுறுன்னு வந்துடும். பட் உள்ளுக்குள்ள இருக்க மாவு வேகாத மாதிரி இருக்கும். ஸோ பால் நம்ம போண்டாலாம் செய்வோம் இல்லையா, அந்த ஷேப்பில் உருட்டி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணி வெளியே லைட் கோல்டன் ப்ரௌன் வரப்போ நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான பட்டினம் பக்கோடா ரெடி. அண்ட் இதுக்கு ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா கோகனட் சட்னி தான். கோகனட் சட்னி வித் ஒரு கப் ஆஃப் சூடான காஃபி ஆர் டீயோட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. அண்ட் குழந்தைங்கள்லாம் இப்போ லீவில் இருக்கிறதுனால அடிக்கடி ஸ்நாக்ஸ் செய்ய சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுங்க. மேக்ஸிமம் ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்காம நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, take care. Tata. Bye bye.